கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 7வது சங்கீதம் 11வது வசனம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ளவர் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அதாவது அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து நம்முடைய நியாயங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. அதற்கான பதிலை அவர் நமக்கு கட்டளையிடுவார். அவர் நியாயம் விசாரிக்கிறவர். 2வது பகுதியை பாருங்க. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் அவன் மீது நாள்தோறும், அதாவது அனுதினமும் டெய்லி அவன் மீது அவர் சினம் கொள்ளுகிறவராய், அதாவது கோபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆதார வசனம் 7வது சங்கீதம் 12வது வசனம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் அவருடைய பட்டயத்தை கருக்காக்குவார். கருக்காக்குவார் என்றால் என்ன? கூர்மையாக்குவார். 2வது, அவருடைய வில்லை நாணேற்றி, அதாவது வில்லை அவனுக்கு நேராக அவர் நீட்டுகிறவராய் இருக்கிறார். அதை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இதற்கு பின் வருகிற வசனங்களை நீங்க தியானிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒருவனுக்கு விரோதமாக பாவியின் மேல் எப்படி சினம் கொள்கிறார், எப்படி அவனுக்கு விரோதமாக அவருடைய கையை ஏந்தி அவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடாதவாறு நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இப்படியாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9 முதல் 10வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாய் பார்த்தான். காய்மரமாய் என்றால் ஒரு பொறாமையாக, ஒரு எரிச்சல் உள்ளவனாக சவுல் தாவீதை பார்த்தான். 2வது வசனம் பாருங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம முதல் பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. நல்லா கவனிங்க. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அதாவது அவனுக்குள் அந்த ஆவி இறங்கிவிட்டது. பொறாமை நிமித்தமாக காய்மரமாய் தாவீதை அவன் பார்த்தான். அது நிமித்தமாகவே சவுலுக்குள் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி இறங்கிற்று. பிரியமானவர்களே, மாம்ச கிரியைகளில் ஒன்றான அந்த பொறாமை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு விரோதமாக பொல்லாத ஆவியை அனுப்புகிறார் என்பதை நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம் பாருங்க. முதல் பகுதியில மறுநாளிலே, அப்போ ஒரு மனுஷன் கோபப்பட்டாலும், எரிச்சல் கொண்டாலும், தீங்கு நினைத்தாலும், தீங்கான காரியங்களை செய்தாலும் 12 மணி முன்னாடி நம்ம ஒப்புரவாகி விட வேண்டும். ஒன்று, அந்த மனிதரிடத்துல நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் நம்ம ஒப்புரவாயிடணும், நான் பண்ணது தப்பு அப்படின்னு. அப்படி இல்லை, அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரல, அமையல அப்படின்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க செய்த தவறை ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களில் நீங்கள் அவருடைய மன்னிப்பை கேட்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சவுலுக்கு அன்று ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். எதற்காக? மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு நன்மை எது தீமை எது என்று அவர் நமக்கு பகுத்தறியத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா மனம் திரும்புறோமா? அதுதான் முக்கியமானது. மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. இரவு 12 மணிக்குள்ளால நம்ம அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலேயோ இல்லைன்னா அந்த மனிதர்களிடத்திலேயோ நம்ம ஒப்புரவாகி விட வேண்டும். இல்லை என்றால் மறுநாளில் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அந்த மனிதனுக்குள் வந்துவிடும்.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க கிட்ட பொய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தான் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் பொய் சொல்லிட்டாங்க. நைட்டு 12 மணிக்குள்ளால ஒன்று அந்த மனுஷங்க கிட்ட கால் பண்ணியோ இல்லைனா நேரில் போயோ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சூழ்நிலையை காரணம் காட்டி பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி ஒப்புரவாயிடணும். அப்படி இல்லைனா கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள பொய் என்கிற பொல்லாத ஆவி அவர்களுக்குள் வந்துவிடும். அல்லேலூயா. பிசாசானவன் தான் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் என்பதை நம்ம வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களையும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசியாக நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அடுத்த வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்குள் விழும் பொழுது அவன் மனம் திரும்பாதபடிக்கு சிக்குண்டு அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால் அவன் ஆதியின் அன்பை விட்டு விட்டான் என்பது ஒரு அர்த்தமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் கிட்ட குறைவு இருக்கக்கூடாது. அவன் மனம் திரும்பி விட்டால் அவன் நிறைவுள்ளவனாக இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு கஷ்டப்படுறோம்? அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறைவு இருக்குது. அப்போ அந்த குறைவு என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று 2வது வசனத்துல பார்க்கிறோம். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கணும். நம்ம மறுபடியும் நிறைவுள்ளவங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா மாற வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்யணும்? எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நம்ம அந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி நம்ம எழுந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியில என்ன பண்ணிருப்பாங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை எல்லாவற்றையும் குறைவில்லாமல் அவங்க கொடுத்திருப்பாங்க. கர்த்தர் மீது முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தி இருப்பாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல பாவத்துக்கு அடிமையாகி அவர்களுக்குள் குறைவுகள் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கே தெரியாம கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருப்பாங்க. பிரியமானவர்களே, பொறுமை ஒரு மனிதனுக்குள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பொறுமை இல்லாத மனிதர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடாம சுய ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருப்பாங்க. சுயத்துல ஓடி ஆதியில் இருந்த அன்பை விட்டு அவங்களே வேற ஒரு ட்ராக்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனம் திரும்புவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்க யாராவது பாவ வழியில சிக்கிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு மனம் திரும்பாமல் அதன் பின் சென்று கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. ஆதார வசனம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தான் என்றால் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய கை ஓங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நம் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் உட்பிரவேசிக்க முடியாது. நம் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும்.
பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்த பாவங்கள்ல சிக்கி கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளாதவாறு ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கசப்புகள், சில வைராக்கியங்கள், சில குறைகள் நிமித்தமாக கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதவாறு அந்த ஆசீர்வாதம் தாமதிக்கப்படும். அவங்க கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கி விடுவாங்க, ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியாதவாறு அநேக தடைகளுக்குள் சிக்கி கொண்டு அவர்கள் வாதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்பதை வேதத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கூட நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க என்றால் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டு அப்பா, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் நியாயத்தை நீர் பட்ட பகலை போல விளங்க பண்ண போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவ அடிமைத்தனங்கள் ஏதேனும் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அதை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மனம் திரும்பி என்னோடு இணைந்து ஒரு மனதாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே இன்றே ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளை அப்பா இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நீ நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எப்போ இந்த கஷ்டங்கள் மாறும் என்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டு கர்த்தர் தாமே அப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுவீராக. நீர் அற்புதர் தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் அல்லவா தகப்பனே. நீ நீதியுள்ள உண்மையுள்ள தேவன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகள், பாரங்கள், சுமைகள், தேவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் சந்திக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை இந்த மாதத்திலே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. அப்பா, வியாதியோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டு என்னுடைய வியாதி மாறாதா என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. எந்த காரியங்கள் அப்பா நாங்கள் விட்டு விலகி உம்முடைய சித்தத்தை செய்ய அப்பா தடையா இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள், பாவ காரியங்களை விட்டு விலக இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உணர்வில்லாத இருதயங்கள் இருளடைகிறது என்று. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற்றி அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து எந்தெந்த காரியங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் தேவையோ நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. தவறுகளை அப்பா திருத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் ஒரு வாய்ப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒரு நாள் முடியும் முன்னே அப்பா அவர்கள் செய்த தவறுகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி உடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அக்கிரமக்காரர்களாக இராதபடிக்கு அப்பா, பாவிகளாக இராதபடிக்கு உடைய சித்தம் செய்து நீதிமானாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஆதியில் கொண்ட அன்புக்கு அவர்கள் திரும்ப இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராகப்பா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறி உம்முடைய சித்தம் செய்ய ஜீவனுள்ள சாட்சியாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையப்பா நீர் மாற்றி அப்பா உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய பரிசுத்த வழியில் நடத்தி அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தை கேட்டு அதை அங்கீகரித்து இன்றைக்கே அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, சில பேர் அப்பா விழுந்து போய் அதை எழும்பி போக முடியாதபடிக்கு சிக்குண்டு இருக்கலாம்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடித்து அவர்களை நீர் தாங்கி தேற்றி அப்பா அந்த சூழ்நிலைகள் இருந்து அப்பா அவர்களை அப்பா நீர் கை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கை தூக்கி நீர் எடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒருவரையும் நீர் மறக்கிறவர் அல்லப்பா. நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. ஒரு மனதாய் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்கப்பா. ஸ்கூல் காரியங்கள், படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறி உமக்கு பிரியமான இடத்துல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஜெய கிறிஸ்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து அவருடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவிகளை நாங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ய போகிறீர். நாங்கள் முழு மனதோடு அதை விசுவாசித்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்தியாக்குங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்று நீ பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டத்தனையாக இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.